வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். நெல் கொள்முதலில் ஈரப்பதம் தளர்வு தொடர்பாக நமது கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நெல்லின் ஈரப்பத அளவை அதிகரிக்காமல் இருப்பது விவசாயிகளுக்கு எந்த விதத்தில் நன்மை செய்யும் என முதலமைச்சர் கேள்வி. பீகார் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு கவர்னர் முன்னிலையில் பதவியேற்பு விழா. 10வது முறையாக பதவியேற்றார் நிதிஷ்குமார். மாநில சட்டசபைகள் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. ஒரு மாநிலத்திற்கு 2 அதிகார அமைப்புகள் செயல்படுவதை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என சுப்ரீம் கோர்ட் அறிவிப்பு. இங்கிலாந்து கடல் எல்லைக்கு இனி விரிவான செய்திகளை காணலாம். நெல் கொள்முதலில் ஈரப்பதம் தளர்வு தொடர்பாக நமது கோரிக்கையை நிராகரித்துள்ளது மத்திய பாஜக அரசு என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்ததை அடுத்து கண்டன பதிவு வெளியிட்டுள்ளார். இதில் கோவைக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்துவிட்டு அதே கோவைக்கு எந்தவிதமான உறுத்தலுமின்றி பிரதமர் வந்து சென்றதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து நெல் கொள்முதலில் ஈரப்பதம் தளர்வு தொடர்பாக நமது கோரிக்கையை நிராகரித்துள்ளது மத்திய பாஜக அரசு என குற்றம் சாட்டினார். இதையடுத்து கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு கோரப்பட்ட நிவாரணமும் அளிக்காமல் ஈரப்பத அளவையும் அதிகரிக்காமல் இருப்பது விவசாயிகளுக்கு எந்த விதத்தில் நன்மை செய்யும் என நினைக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் உடனடியாக இவற்றை மறுபரிசீலனை செய்வதோடு தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் மீது நல்லதொரு முடிவெடுத்து வேளாண் பெருங்குடி மக்களுக்கு மத்திய அரசு நன்மை செய்யும் என நம்புவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். பீகார் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று 10வது முறையாக முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்றார். பீகார் சட்டசபை தேர்தலில் 243 தொகுதிகளில் 202 இடங்களை பெற்று ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அபார வெற்றி பெற்றது. இதில் முக்கியமாக பாஜக 89 தொகுதிகளிலும் ஐக்கிய ஜனதா தளம் 85 தொகுதிகளில் வெற்றி பெற்றன. இதைத் தொடர்ந்து தலைநகர் பாட்னாவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க காந்தி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் கவர்னர் ஆரிப் முகமது கான் முன்னிலையில் 10வது முறையாக முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்றார். இதைத் தொடர்ந்து அமைச்சர்களும் பதவியேற்றனர். இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூத்த தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநில சட்டசபைகளில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தமிழக சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் RN.ரவி ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போட்டு வைத்திருப்பதாக கூறி தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. இதை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் மசோதாக்கள் மீது 1 மாதத்திலிருந்து 3 மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என ஆளுநர்கள் மற்றும் ஜனாதிபதிக்கு வரம்பு நிர்ணயித்து தீர்ப்பளித்தனர். இதைத் தொடர்ந்து இந்த தீர்ப்பு குறித்து 14 கேள்விகளை எழுப்பிய ஜனாதிபதி திரௌபதி முர்மு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதினார். இதையடுத்து அந்த கடிதத்தையே வழக்காக மாற்றிய சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி கவாய் இதன் மீது 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு விசாரணை நடத்தும் என அறிவித்தார். இந்நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் ஒரு மசோதாவை ஆளுநர் நிறுத்தி வைக்கிறார் என்றால் அதை சட்டப்பேரவைக்கு அவர் அனுப்பி வைக்கிறார் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் என்று அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுதான் ஒரு மாநிலத்தை முழுமையாக செலுத்தக்கூடிய அதிகார அமைப்பாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஒரு மாநிலத்திற்கு 2 அதிகார அமைப்புகள் செயல்படுவதை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் மாநில சட்டசபைகள் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பதை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இங்கிலாந்து கடல் எல்லைக்குள் ரஷ்ய ராணுவத்தின் உளவு கப்பல் அத்துமீறி நுழைந்துள்ளது. இங்கிலாந்தின் கடல் எல்லைக்குள் ரஷ்ய ராணுவத்தின் உளவு கப்பல் அத்துமீறி நுழைந்துள்ளது. இது தொடர்பாக இங்கிலாந்தின் பாதுகாப்பு அமைச்சர் ஜான் ஹீலி பேசிய பொழுது, எந்தர் என்ற ரஷ்ய கப்பலை எங்களது விமானப்படை விமானிகள் கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். இந்த கப்பலில் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிப்பதற்காக கடற்படை போர்க்கப்பலையும் போர் விமானங்களையும் நாங்கள் நிறுத்தி வைத்ததாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் ரஷ்ய அதிபர் புதினிடம் நாங்கள் எதற்கும் தயாராக இருக்கிறோம் என தெரிவித்தார். 12ஆம் வகுப்பு மாணவி உயிர்மாற்றம் செய்யப்பட்ட சம்பவம் கண்டனத்திற்குரியது என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட
பல்வேறு பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் பாலாஜி, முதன்மை கல்வி அலுவலர் கிருஷ்ணபிரியா, மண்டலக்குழு தலைவர் மதிவாணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். 12ஆம் வகுப்பு மாணவி உயிர்மாய்க்கம் செய்யப்பட்ட சம்பவம் கண்டனத்துக்குரியது என்றும், போதை வஸ்துக்களின் விற்பனையை தமிழக முதல்வர் இரும்பு கரம் கொண்டு தடுத்து வருகிறார் என்று தெரிவித்தார். அது கல்லூரியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் லேப்டாப்கள் கொள்முதல் செய்யப்பட்டு அது வழங்கப்படும் சொல்லுவாங்க. அதுக்கான கொள்முதல் பணிகள் இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. மிக விரைவாக மேபி டிசம்பர் ஜனவரிக்குள்ளாக அது வழங்கப்படும் என்பதை அவரே சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் சிங்கப்பூரில் மின்னல் தாக்கி உயிரிழந்த புதுக்கோட்டையை சேர்ந்த இளைஞரின் உடல் தமிழக அரசின் நடவடிக்கைகளின் மூலம் இன்று சொந்த ஊருக்கு கொண்டு வரப்படுகிறது என அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தை சேர்ந்த செந்தூரன் ITI படித்துவிட்டு குடும்ப வறுமையின் காரணமாக கடந்த 11 மாதங்களாக சிங்கப்பூரில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் பணியின் பொழுது மின்னல் தாக்கி செந்தூரன் பரிதாபமாக அங்கு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் அவரது உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது குடும்பத்தினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் உயிரிழந்த செந்தூரனின் வீட்டுக்கு சென்ற தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் அவரது பெற்றோர் மற்றும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து நிதி உதவி வழங்கினார். அப்பொழுது அவர்களிடம் அமைச்சர் மெய்யநாதன் பேசிய பொழுது, தமிழக முதலமைச்சரின் உத்தரவின்படி சிறுபான்மையினர் துறை அமைச்சர் நாசர் சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அதிகாரியிடம் பேசியதன் அடிப்படையில் இன்று மதியம் சிங்கப்பூரிலிருந்து செந்தூரனின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்படும் என்று உறுதியளித்தார். முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான், ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன், மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் வீடூர் அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே வீடூர் அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான், ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன், மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் பாசன கால்வாய்களில் தண்ணீரை திறந்து வைத்து மலர்களை தூவி நீரை வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து ஏப்ரல் 2ஆம் தேதி வரை 135 நாட்களுக்கு விவசாய பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்பட உள்ளது. இதனால் விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட சிறுவை, வீடூர், பொம்பூர், பொன்னம்பூடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் மற்றும் புதுச்சேரி என மொத்தம் 3200 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி பெறுகின்றன. இதையடுத்து வீடூர் அணையிலிருந்து 135 நாட்களுக்கு 328.560 மில்லியன் கன அடி நீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆட்சி துவங்கிய காலத்தில் இருந்து தொடர்ந்து ஆண்டுதோறும் வீடூர் டேம் நிரம்பி ஒவ்வொரு ஆண்டும் பாசனத்துக்காக திறந்து விடுகின்ற மகிழ்ச்சியை இன்றைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளும் இந்த மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் நெல்லுக்கான ஈரப்பத அளவை 17% 22% உயர்த்த வேண்டும் என பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் அனைத்திந்திய 72வது கூட்டுறவு வார விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் பொன்முடி, செஞ்சி மஸ்தான் ஆகியோர் தலைமை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன், மணிகண்ணன், ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன், கூடுதல் ஆட்சியர் பத்மஜா மற்றும் கூட்டுறவு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து விழாவில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி பேசிய பொழுது, பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நெல்லுக்கான ஈரப்பத அளவை 17% 22% உயர்த்த வேண்டும் என கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய பொன்முடி, அனைவரும் கவனமாக இருந்து உங்கள் பெயர்கள் விடுபடாமல் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்களிடம் வலியுறுத்தினார். இதையடுத்து விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுத்து வாக்கு இருக்கிறதா என உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என தெரிவித்தார். வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வந்துவிடும் என்ற பயத்தில் திமுகவினர் இருக்கிறார்கள் என்று முன்னாள் அமைச்சர் காமராஜ் விமர்சித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் பேசிய பொழுது, 2026 அதிமுக ஆட்சிக்கு வந்துவிடும் என்ற பயத்தில் திமுகவினர் நடுக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று கடுமையாக விமர்சித்தார். தொடர்ந்து அவர், நாம் கட்சியை வலுப்படுத்த வேண்டும், கட்சிகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இருக்கக்கூடாது எனவும் தெரிவித்தார். இதில் கழக அமைப்பு செயலாளர் ராஜமாணிக்கம், நகர செயலாளர் குமார்,
மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வாசு, ஒன்றிய செயலாளர் தமிழ்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். பீகாரை போலவே அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலைகள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான நடைபெறும் முகாம்களை சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்பொழுது அவர் அலுவலர்களிடம் பொதுமக்களுக்கு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளரிடம் பேசிய பொழுது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த படிவங்களை எப்படி பூர்த்தி செய்வது குறித்து பொதுமக்களுக்கு தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர் பீகாரை போலவே அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என தெரிவித்தார். இன்னும் நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். முகாம்லாம் போடுறாங்க, அது நல்ல விஷயம். நம்ம கேம்ப் போடணும். ஒரு வீட்டுக்கு 2 தடவை 3 தடவைன்றதுல கொஞ்சம் அதிகமாக தான் போகணும். ஏன்னா எல்லாம் பணிக்கு போயிடுறாங்க. திருவண்ணாமலையில் 72வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்காலில் 72வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, சட்டமன்ற உறுப்பினர்கள் கிரி, சரவணன் ஆகியோர் தலைமை வகித்தனர். இதில் சிறப்பாக செயல்பட்ட கூட்டுறவு சங்கங்களுக்கு விருதுகளும் கருணை அடிப்படைகள் பணி நியமன ஆணைகளையும் பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு வழங்கினார். இதைத் தொடர்ந்து 23.42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பயனாளிகளுக்கு கடன் உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில தடகள சங்கத்தின் துணைத் தலைவர் கம்பன், ஸ்ரீதரன், விவசாய சங்கத்தினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை திருநாளையொட்டி தீபம் ஏற்ற வேண்டுமென ராமரவிக்குமார் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி சுவாமிநாதன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதையடுத்து இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி சம்பந்தப்பட்ட இடத்தை நானே நேரில் சென்று ஆய்வு செய்வதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து நீதிபதி சுவாமிநாதன் மாநகர காவல்துறை ஆய்வாளர் இனிகோ திவ்யனுடன் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூண் பகுதியை ஆய்வு செய்தார். மேலும் அறநிலையத்துறை அதிகாரிகளும் கோவில் அலுவலர்களும் உடனிருந்தனர். கிண்டிகள் விவசாயத்திற்கு நடவு செய்யும் புதிய வகையான இயந்திரம் அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை கிண்டிகள் குபோடா நிறுவனம் சார்பில் விவசாயத்திற்கு புதிய மேம்பட்ட ரைட் அண்ட் ரைஸ் டிரான்ஸ்பிளான்டர் என்னும் நடவு செய்யும் இயந்திரம் அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் மேலாண்மை குழுவினர் ராஜன் சுக் நடவு செய்யும் இயந்திரத்தை அறிமுகம் செய்து உரையாற்றினார். அப்பொழுது அவர் KA 6.8 மாடலில் நடவு இயந்திரங்கள் புதிய மேம்பட்ட விவசாய முறைகளை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டது என தெரிவித்தார். தொடர்ந்து அவர் குறைந்த எரிபொருள் செலவில் செயல்படும் திறனும் அதிக உற்பத்தி திறனும் இதன் சிறப்பம்சங்கள் என கூறினார். இது விவசாயிகளுக்கு மிக பெரிய ஆதாயமாக இருக்கும் என்று தெரிவித்தார். இது கவர்மெண்ட் சப்சிடிக்கு அப்ரூவ்டு. ஸோ மானியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 5 lakhs வரைக்கும் மானியம் அப்ரூவ்டு இருக்குது இதில். ஸோ ரைஸ் டிரான்ஸ்பிளான்டர்ன்ற இண்டஸ்ட்ரியில் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு நம்பர் 1 கம்பெனி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்பெனி குபோட்டா மட்டும்தான். ஸோ நாங்கள் இந்த நியூ வேரியண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் ஜல்லிக்கட்டு காளை சின்னமாக அறிவித்ததற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருக்கு ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர் நன்றி தெரிவித்துள்ளனர். ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி மதுரை மற்றும் சென்னையில் நடைபெற உள்ள நிலையில் இப்போட்டியின் சின்னமாக ஜல்லிக்கட்டு காளையான காங்கேயம் காளை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட ஐராவதநல்லூர் பகுதியில் உள்ள ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போர் மற்றும் மாடுபிடி வீரர்கள் தமிழர்களின் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு காளையை சின்னமாக அறிவித்ததற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர் யோகதர்ஷினி செய்தியாளரிடம் பேசிய பொழுது உலக ஹாக்கி போட்டியில் இந்த ஜல்லிக்கட்டு காளையின் சின்னத்தை இடம்பெற செய்தல் மூலம் தங்களது காளையின் பெருமையை உலகறிய செய்துள்ளதாக தெரிவித்தார். பெருங்களத்தூரில் பட்டப்பகலின் வீட்டின் பூட்டை உடைத்து 5 சவரன் தங்க நகையை திருடியவரை காவல்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பெருங்களத்தூரை சேர்ந்த மோகன் LICயில் பணிபுரிந்து வருகிறார். இவர் வழக்கம் போல் கடந்த 5ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு வேலைக்கு சென்றுள்ளார். இதைத் தொடர்ந்து இரவு வீடு திரும்பிய பொழுது வீட்டின் பூட்டு உடைத்து அங்கிருந்த 5 சவரன் தங்க நகை திருடு போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் இது குறித்து பீர்க்கன் காரணி காவல் நிலையத்தில் உள்ள குற்றப்பிரிவு காவல்துறையினரிடம் புகார் அளித்தார்.
இதைத் தொடர்ந்து இந்த புகாரின் அடிப்படையில் சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். இதையடுத்து கண்காணிப்பு கேமரா பதிவான காட்சிகளின் அடிப்படையில் பழவந்தாங்கல் பகுதியை சேர்ந்த தணிக்கைவேல் என்பது தெரியவந்தது. இதன் பின்னர் அவரை கைது செய்து அவர்களிடமிருந்து 5 சவரன் தங்க நகை மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். இதைத் தொடர்ந்து தணிக்கைவேல் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சித்தாமூர் அருகே 1 டன் மதிப்பிலான ரேஷன் அரிசி கடத்தி சென்ற வாகனத்தை காவல்துறையினர் சினிமா பட பாணியில் துரத்தி பிடித்து ஒருவரை கைது செய்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் பல்வேறு பகுதிகளில் ரேஷன் கடை ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் கிராம மக்களிடம் அரிசியை வாங்கிக் கொண்டு ஒட்டுமொத்தமாக அங்கிருந்து சென்னைக்கு கடத்தி சென்றுள்ளனர். இதையறிந்த பொதுமக்கள் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு ரேஷன் கடையிலிருந்து அரிசி கடத்தி செல்வதாக புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து சினிமா பட பாணிகள் 8 கிலோமீட்டர் தொலைவில் துரத்தி சென்று வாகனத்தை காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். மேலும் இதிலிருந்து சுமார் 1 டன் மதிப்பிலான ரேஷன் அரிசி பொருட்கள் மற்றும் வாகனத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்து ஓட்டுநரை கைது செய்தனர். இதையடுத்து விசாரணையில் இவர் குறும்பரை கிராமத்தை சேர்ந்த அந்தரியா என்பது தெரியவந்துள்ளது. இதைத் தொடர்ந்து இவர்களின் கூட்டாளிகள் யார் என்று காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதையடுத்து அரிசி கடத்தல் சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டையில் கடந்த ஆண்டு 4 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு தற்பொழுது மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே தெற்கு மேலக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீதர் ராஜ் கடந்த ஆண்டு 4 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தார். இதைத் தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மகளிர் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இளைஞர் ஸ்ரீதர் ராஜ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் இந்த வழக்கானது புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் ஸ்ரீதர்ராஜ் மீது சுமத்தப்பட்ட குற்றம் உறுதி செய்யப்பட்டு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி கனகராஜ் தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு சார்பில் 3 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து குற்றவாளி ஸ்ரீதர்ராஜை திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். ஆலங்குடியில் அரசு அலுவலர்கள் வீடு உட்பட பல வீடுகளில் நகை, பணம் போன்றவை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி கண்ணகி நகரில் வசித்து வரும் ஓய்வு பெற்ற அரசு சர்வேயர் பஞ்சலிங்கம், கிராம நிர்வாக அலுவலர் ஆரோக்கியநாதன் ஆகியோர் வீட்டில் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதில் பஞ்சலிங்கம் வீட்டில் 12 சவரன் நகையும், ஆரோக்கியநாதன் வீட்டில் 55,000 ரூபாய் பணம், 1 லேப்டாப், 2 செல்போன் ஆகியவற்றையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பின்னர் இதேபோல் அடுத்த தெருவில் உள்ள மரிய மதலின் என்பவரின் வீட்டிலும் 1/2 சவரன் தங்கமும் வெள்ளி பொருட்களையும் திருட்டு நடந்துள்ளதாக புகார் வந்துள்ளது. இதனால் ஆலங்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் போக்குவரத்துக்கு இடையூறாக நின்ற இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்தில் இருசக்கர வாகனங்களை நிறுத்தக்கூடாததற்காக அருகில் உள்ள நகராட்சி திடலில் கட்டணம் செலுத்தி வாகனத்தை நிறுத்தும் வகையில் ஸ்டாண்ட் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் வாகன ஓட்டிகள் தங்களது இருசக்கர வாகனங்களை அங்கு நிறுத்தாமல் போக்குவரத்துக்கு இடையூறாக பேருந்து நிலையத்தில் உள்ள வணிக வளாகம் முன் நிறுத்தி செல்கின்றனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பயணிகள் செல்ல முடியாமல் தடுமாறி வருகின்றனர். இதனை அறிந்த போக்குவரத்து காவல்துறையினர் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து வாகனத்தில் ஏற்றி சென்றனர். மேலும் இதற்கு தண்டனை தொகை விதிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் என தெரிவித்தனர். கோவா தலைநகர் வானாட்சியில் 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இவ்விழாவில் 81 நாடுகளை சேர்ந்த 240க்கும் அதிகமான படங்கள் திரையிடப்பட உள்ளன. இதைத் தொடர்ந்து தமிழகத்திலிருந்து 2 திரைப்படங்கள் மற்றும் ஒரு குறும்படம் ஆகியவை தேர்வாகியுள்ள நிலையில் சிவகார்த்திகேயன் அமரன், நடிகர் அப்புக்குட்டியின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் ஈவி கணேஷ்பாபு இயக்கி நடித்துள்ள ஆணிரை என்ற குறும்படம் ஆகியவை இவ்விழாவில் திரையிடப்பட உள்ளன. மேலும் இவ்விழாவில் திரையுலகில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள தமிழக நடிகர் ரஜினிகாந்துக்கு கௌரவிக்கப்படுகிறார். இதைத் தொடர்ந்து இந்திய திரைப்பட விழாவில் மறைந்த திரைப்பட இயக்குனர் குருதத், ராஜ்கோஸ்லா ஆகியோரின் 100ஆண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற உள்ளன. சிதலமடைந்து வரும் வடச்சேரி தழுவிய மகாதேவர் ஆலய தெப்பக்குளம் சீரமைக்க பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் வடச்சேரியில் தழுவிய மகாதேவர் ஆலயம் அமைந்துள்ளது.
இந்த ஆலயத்தில் பின்புறம் அமைந்துள்ள பக்தர்கள் நீராடும் புனித தெப்பக்குளமானது தற்பொழுது பக்தர்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு ஆகாய தாமரைகள் வளர்ந்தும் தண்ணீர் மாசுபட்டும் சுற்றுச்சுவர்கள் சேதமடைந்தும் காணப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நாகர்கோவில் மாநகராட்சி 12வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுனில்குமாரிடம் முறையிட்டதன் பெயரில் சிறிய அளவில் நிதி ஒதுக்கீடு செய்து தெப்பக்குளத்தின் மேற்கு மற்றும் வடக்கு பகுதியில் மட்டும் செங்கற்களால் சுற்றுச்சுவர் கட்டப்பட்டு பணி நிறைவேற்றப்படாமல் உள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகமும் இந்து சமய அறநிலைத்துறையினரும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து குளத்தினை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி சுற்றுச்சுவர் அமைத்து தரும்படி பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆபத்தான நிலை உருவாகிறது. சுசீந்திரம் குளத்தை போல இதுவும் இடிந்து விழும் தருவாயில் உள்ளதால் அரசாங்கம் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி இந்த பொதுமக்கள் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். குழித்துறை நகராட்சிகள் கட்டி முடிக்கப்பட்ட நகர்ப்புற சுகாதார நிலையத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை நகராட்சிகள் 1,15,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நகர்ப்புற சுகாதார நிலையம் 1.5 ஆண்டுகள் கடந்தும் இதுவரை திறப்பு விழா காணாமல் பூட்டிய நிலையில் காட்சியளிக்கிறது. மேலும் முற்புதர்கள் நிறைந்து விஷ ஜந்துகளில் கூடாரமாக மாறிவிடுகிறது. இதனால் அருகிலுள்ள அரசு அலுவலகங்களில் பாம்பு உட்பட விஷ ஜந்துக்கள் புகுந்து வரும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து நகராட்சியில் ஒரே ஒரு மருத்துவமனை செயல்பட்டு வருவதால் நோயாளிகள் வசதிக்காக நகர்ப்புற சுகாதார நிலையத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இனி வருவது உலக செய்திகள். உக்ரைனின் தெர்னோபில் நகரில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். உக்ரைனின் மேற்கு பகுதியில் உள்ள தெர்னோபில் நகரில் ரஷ்ய ராணுவம் ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியது. இது தொடர்பாக உக்ரைன் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திகள், தெர்னோபில் நகரில் ரஷ்ய ராணுவம் நடத்திய தாக்குதலில் 3 சிறுவர்கள் உட்பட 25 பேர் உயிரிழந்தனர். மேலும் இந்த தாக்குதலில் 75 பேர் காயமடைந்தனர். இதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி சிபிகா பேசிய பொழுது, ரஷ்யாவின் அமைதி திட்டங்கள் இப்படித்தான் இருக்கின்றன என தெரிவித்தார். மேலும் அவர் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் முறையிடுவோம் என கூறினார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஆஸ்திரேலியா ஓபன் பேட்மிண்டன் தொடர் போட்டியின் 2வது சுற்றுக்கு இந்தியாவின் ஸ்ரீகாந்த் கிடாம்பி முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலியா ஓபன் பேட்மிண்டன் தொடர் போட்டி சிட்னியில் நடந்து வருகிறது. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் கிடாம்பி தைவானின் லியாசியா ஹோவுடன் மோதினார். இந்த போட்டிகள் சிறப்பாக விளையாடிய ஸ்ரீகாந்த் கிடாம்பி 21-19, 19-21, 21-15 என்ற செட் கணக்கில் வென்று 2வது சுற்றுக்கு முன்னேறினார். இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 92,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 11,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 800 ரூபாய் குறைந்து 92,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,368 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 173 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,73,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 259 புள்ளிகள் அதிகரித்து 85,445 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 85 புள்ளிகள் அதிகரித்து 26,137 புள்ளிகள் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். நெல் கொள்முதலில் ஈரப்பதம் தளர்வு தொடர்பாக நமது கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நெல்லின் ஈரப்பத அளவை அதிகரிக்காமல் இருப்பது விவசாயிகளுக்கு எந்த விதத்தில் நன்மை செய்யும் என முதலமைச்சர் கேள்வி. பீகார் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு கவர்னர் முன்னிலையில் பதவியேற்பு விழா.
10வது முறையாக பதவியேற்றார் நிதிஷ்குமார். மாநில சட்டசபைகளில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. ஒரு மாநிலத்திற்கு 2 அதிகார அமைப்புகள் செயல்படுவதை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என சுப்ரீம் கோர்ட் அறிவிப்பு. இங்கிலாந்து கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த ரஷ்ய உளவு கப்பல். நாங்கள் எதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்தார் இங்கிலாந்து பாதுகாப்பு அமைச்சர் ஜான் ஹில்லி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.